ஹலோ வெல்கம். நானும் சொல்றோம் என்ன மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க படம் தனுஷ், ராஜ்கிரண் சார், இளவரசு, சத்யராஜ், அருண் விஜய், நித்யா மேனன், சாலினி பாண்டே, சமுத்திரகனி, பார்த்திபன் எனக்கு நல்ல பரிச்சயப்பட்ட உங்களோட நடிப்புல, கிரண் கௌசிகோட கேமரால, பிரசன்னாவோட எடிட்டிங்ல, ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல, கதை திரைக்கதை வசனம் எழுதி ப்ரொடக்ஷனோட பண்ணியிருக்காப்புல தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இட்லி கடை. வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். எஞ்சாமி தந்தாலே எஞ்சாமி தந்தாலே ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. இட்லி கடை படத்தோட கதை என்ன? ஆக்சுவலி நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் சில விஷயங்கள் நான் பேசியாகணும். ஏன்னா கிட்டத்தட்ட படம் 10 நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ரிவ்யூ போடுறேன். அப்படின்ற பட்சத்தில் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏன் போன வாரம் போக முடியல அப்படின்னா, எனக்கு நேரம் அமையலை. குறிப்பாக நான் ட்ராவலில் இருந்தேன். ஊருக்கு போய் பாப்பாவை கூட்டி வரணும் அப்படின்ற ட்ராவலில் இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 190 ரூபா டிக்கெட்டு. நான் குபேரா படத்துக்கு கூட 190 ரூபா இருக்குது அப்படின்னு போக முடியல, 130 ரூபா கேட்டு தான் போயிருந்தேன். ஸோ இந்த படத்துக்கும் அதுதான், 190 ரூபா கொடுத்து போகணுமா? 60 ரூபா டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அப்போ சாதாரண மக்கள் எப்படி தேட்டருக்கு வருவோம்? நீங்கள் 110 ரூபா 120 ரூபா வச்சுருந்தா கூட சீரியஸாக இந்த படம் போனாலுமே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊனா தெலுங்குலேயோ கன்னடத்துலையோ மலையாளத்துலையோ ஏதாச்சும் ஒரு படம் வந்துருச்சு, அது ஓரளவு நல்லா இருந்தால் கூட, உண்மையை சொல்கிறேன்னே, லோகா படம் ஓப்பனாக சொல்கிறேன், சாண்டி நடிக்கலை அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் படத்தில் இல்லை அப்படின்னா அது மொக்க படம். குறிப்பாக அந்த படத்தில் நம்ம தமன்னாவோ திரிசாவோ நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தருசாகியிருப்பாங்க நம்ம ஆட்களே. ஆனால் அந்த படத்தை இங்கே அவ்வளோ கொண்டாடினாங்க. இப்போ காந்தாரா, என்னோட கேள்வி, உங்களுக்கு ஏன் இந்த ரத்த வெறி? லோகால கல்யாண பிரியதர்ஷன் கேரக்டர் மாதிரி ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு முக்கியமாக இட்லி கடை படத்தோட மிகப்பெரிய ஒரு தூண், அதாவது படத்தில் ராஜ்கிரண் ஐயா ஒரு சில காட்சிகள்லாம் வர்றாரு, ஆனால் படம் முழுக்க அவரோட நிழல் ஒரு படத்தையே தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் ஐயா காலைல 4 மணிக்கு கிளம்பி போவார். கருப்பசாமி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேத்துல இருக்குது. அங்கே ஆரம்பிக்கிற கடைசி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ்ன்னு போடுற வரைக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸு அப்படியே மெயின்டைன் ஆகும் பாருங்க. அதுவும் படத்தில் எந்த அளவுக்கு மைல்டாக சொல்ல முடியும் கிராமத்து மண்வாசனையோட. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம சைடில் என்னென்ன ஊர் பக்கம் மதுரகார சைடு தேனிகர் சைட்லாம் ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, அவங்க ரவுடி பயிலுங்கப்பா, எதுத்தாலும் வெட்டு குத்துன்னு தெரிவாங்க அப்படின்னா, அது கிடையாதுடா நாங்கள் அப்படின்னு எவ்வளவோ ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா மண் மணக்குண்டா, பொண்ணுங்கள்லாம் அப்படி இருப்பாங்கடா, குழந்தைங்கள்லாம் இப்படி இருப்பாங்கடா அப்படின்னு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நமக்கு டக்குன்னு மதுரைனாலே அருவா, திருநெல்வேலி அருவா அப்படிதான். அதை உடச்சி பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருக்காப்புல அந்த படத்தில். ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸ்லி, அகிம்சையே தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல செம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டாக பரபரன்னு ரொம்ப அமைதியாக ஜாலியாக போகும்போது படம் போனதே தெரில. நானும் தினேஷும் பார்க்கும்போது அந்த வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள் அந்த லாகை. சீரியஸ் தினேஷ் நான் சொல்கிறேன், இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம், 6:30 உள்ளே போகிறோம். ஆமாம், சாம்பார் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. எனக்கு அல்டி காமெடி அவர் பண்ணது. அந்த வைபோடே உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த வைபோடு உள்ளே போகும்போது எங்களுக்கு அந்த படத்துக்குள்ளே நாங்கள் அடாப்ட் ஆகிறோம். அப்போ தனுஷோட வாய்ஸ் வருது. வாய்ஸ் வரும்போது ராஜ்கிரண் சார் வர்றாரு. ராஜ்கிரண் சார் பேசும்போது அவரோட அந்த கேரக்டரைசேஷன் வரும்போது அந்த படம் அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு சாதாரண இட்லி கடையா அப்படின்னு சொல்லும்போது, அந்த இட்லி கடைக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? ஏன்னா என்னோட கனெக்ட் ஆகுது, என் ஃப்ரெண்டோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஊர் பக்கம்லாம் இப்படி ஒரு இட்லி கடை வைக்கிற ஒரு பாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பாட்டி ராசா போடாடுவாங்க. ஏன்னா நான் ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன், நான் 10th 12th படிக்க வரைக்குமே எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் இட்லி தான், மத்தியானத்துக்குள்ள இட்லி தான், சோறு வச்ச சரித்திரமே கிடையாது. அப்படி மத்தியானத்துக்கு வைக்கிற இட்லியும் சரி, காலையில் வைக்கிற இட்லியும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இட்லி கடை பாட்டியோட சாம்பாரில் தான் அதிகபட்சம். அந்த பாட்டி தர சாம்பாரில் தான் நாங்கள் வாழ்ந்துருவோம் அந்த இட்லி மூலமாக. ஸோ எனக்கு அந்த பாட்டியோட ஞாபகங்கள்லாம் வரும்போது இவர் சொல்கிறாருல, படிக்கிற பையனுக்கு காசு வேணாம் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு அந்த பாட்டி பண்ணுறது ஞாபகத்துக்கு வருது. கூச்சமே படாமல் எடுத்துகிட்டு போ. நான் கேட்பேன், வடை நல்லா இருக்கு, அந்த படம் 1.5 ரூபாயோ 3/4 ரூபாயோ எவ்வளவோ, என்கிட்ட 50 காசு இருக்குன்னு
சரி ஓகே ஆசைப்படுறல எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒரு சில அதெல்லாம் ராஜ்கிரண் சார்ட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக அந்த படத்தில் வந்து ட்ராவல் ஆகிற அந்த கேரக்டர்கள் இருக்குல்ல, இளவரசு சார், சமுத்திரகனி சார், பார்த்திபன் சார், அவங்க கேரக்டர்லாம் அருண் விஜயை விட்டுருங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பணக்கார பையன் தான். நீங்கள் வந்து கூலி படத்தில் கிண்டல் பண்ணியிருப்பீங்கல்ல, டேய் அன்னைக்கு நான் சின்ன பையன் இன்னைக்கு வாடா அப்படின்னால, உண்மையிலேயே பணக்கார திமிரோட வளர்க்க பணக்கார திமிருள்ள பெற்றோரோட குழந்தைகள் அப்படிதாங்க பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களால் ஏற்றுக்க முடியாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நான்லாம் உண்மையாக போனால் இப்போ எழுறவங்க தான் அண்ணன் இருந்தாங்கண்ணே, அக்கா இருந்தாங்கக்கா, இல்லை ஒரு நம்ம இப்போ பிஹெச்ட்டுக்கே போகிறாங்கன்னா அவங்க சார் மேடம் சொன்னாங்கன்னா நான் தம்பி தங்கச்சி இப்படி தான் பேசுவேன். இந்தாங்கம்மா மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். ஆனால் என்ன நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, திமிரா நான் எவ்வளோ காசு கொடுக்குறேன் தெரியுமா, இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் அருண் விஜய் கேரக்டரு. ஆனால் அவங்களாம் இந்த படத்தை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு அப்பா கூட வாழ முடியாமல் அப்பா கூட வாழ துடிக்கிற, இல்லை அப்பா கூட வாழ நினச்சி அந்த ஈகோவால் பிரிஞ்சிருக்கிற அந்த மகன்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இந்த படத்தில் கனெக்ட் பண்ணதான். உங்கள் அப்பாவை அம்மாவை வாழும்போது கொண்டாடினீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை விட சொர்க்க பூமி எதுவுமே கிடையாது. அதை தான் இட்லி கிடையாது அவ்வளோ தெளிவாக பேசுது. அதுலேயும் இளவரசர் பண்ணுற காமெடிலாம் அவங்களாம் காரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க அப்படின்றது, அந்த ஒரு பீக் சீன் வரும், எப்படா சத்யராஜ் இப்படி பண்ணுவார் அப்படின்னு. அப்போ பண்ணும்போது தேட்டர் ஒரு பிளாஸ்ட் தெரியுது பாருங்க, அதுதாங்க படம். சமுத்திரகனி வந்து வழக்கம் போல ஊரில் வந்து ஒருத்தர் இருப்பான், எப்படின்னாலே நம்ம வந்து பொழப்பூத்தில் போகணும், எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து எப்படி திருந்துவான் அப்படின்னா, நம்ம அவனை போய் அடித்து வரட்டணும்னா திருந்த மாட்டான். இப்போ என்ன, நான் அவனுக்கு தோற்று போகணும் அவ்வளோதானே, நான் தோற்று போகிறேன், செத்தா பரவாயில்லையா அப்படிங்கிற சீரியஸ் சொன்னால் அவன் இறங்கிடுவான். இது என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படா தனுஷ்க்கு இப்படி ஸ்கிரீன் பிளே எழுத முடியுமா? அதுலேயும் குறிப்பாக பார்த்திபன் சார் வர்ற கேரக்டர் இருக்குல்ல, அதாவது ஒரு கெட்டவனாகவே காட்டி, இதை நான் சொல்கிறனோ ஸ்பாயில் பண்ணுறனோ இல்லை, நீங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், இதோட நிப்பாட்டிக்கிறேன். சீரியஸ்லேயே அதுவும் நிறைய சீன்கள், எஸ் சில விஷயங்கள் ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. அந்த குண்டடிப்படுற சீன்லாம் இருக்கட்டும், அந்த மக்கள் கூடுற சீனாக இருக்கட்டும், அந்த மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு ரெயின் எஃபெக்ட் இல்லையா, இல்லை உண்மையிலேயே அவங்க நடிக்க வரலையா, இல்லை அந்த இடத்துல அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு தெரியல. அந்த சீன் ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. அது ஒன்று மட்டும் தான் படத்தில் குறை. அதே மாதிரி அந்த கடைக்கு முன்னாடி நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செயற்கையாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி ராஜ்கிரண் சாரோட அந்த நிழல் படம் முழுக்க படம் இருக்குல்ல, அதனால் நம்மளால் அந்த செயற்கையான விஷயத்தை கூட ரசிக்க வச்சா அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி ராஜ்கிரண் சார்லாம் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வாழணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். அந்த மனுஷன் வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது, மாமனாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே பயங்கரமாக பண்ணுறாரு. அவரெல்லாம் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவருக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்தாங்களா இல்லையா தெரியல, எனக்கு எல்லாம் தெரியாது. பட் ஆனால் வாழ்நாள் சாதனையாளர் விருது கண்டிப்பாக கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கல அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது, தேசிய விருது இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ எப்பயே முடிச்சுக்கிறேன். நீ தைரியமாக குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணுறது ஒரு தகுதியான படம் தான் இந்த இட்லி கடை. காந்தாரா நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, காந்தாரா வந்து நீங்கள் ஓடிடியில் பார்த்தா கூட செம்மையாக இருக்கும். ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. ஆனால் இந்த இட்லி கடைன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஃபீல் பண்ணும், அதாவது தேட்டரில் மட்டும்தான் நீங்கள் அந்த படத்தை படமாக பார்த்து வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரசிக்க முடியும், உணர முடியும், அந்த உணர்வுக்குள்ளே கடந்து போக முடியும். நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க, பாத்ரூம் போவீங்க, ஃபோன் பேசுவீங்க, ஃபேஸ்புக் நோண்டுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. ஸோ உங்களால் அந்த உணர்வுக்குள்ளே கடந்து போக முடியாது. ஸோ இட்லி கடை நான் தேட்டரில் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். 100 ரூபான்ற டிக்கெட், 110 ரூபான்ற டிக்கெட், 120 ரூபான்றது கூட ஓகே. நான் கொடுத்த 60 ரூபாய்க்கு 80 ரூபா ஓகேன்னு தான் சொல்லுவேன். அப்படின்ற மாதிரி 120 ரூபா என்ன பெரிய விஷயம் கிடையாது தானே. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோட தேட்டரில் பாருங்கள். தேட்டரை விட்டு போகிறதுக்குள்ளே பாருங்கள். நான் லேட்டாக போகிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. நான் மாட்டிக்கிட்டேன், உடம்பு முடியலை, ட்ராவலாக இருந்தால் இப்படி நிறைய ரீசன் இருக்குது. அதை மீறி தான் இந்த Day 1 Day 2 Day 3ன்னு போட்டு கொஞ்சம் மாச்சு உடம்பு ஏற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூக்கமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓட்ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் விடுங்க. அன்பு பாய் சனி ஃப்ரம் திஸ் இஸ் ராபின் அண்ட் பென் காதலன். பாய். टाइगर का हुक्म।